சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஆறுமுக சித்தர். சிவகங்கை மாவட்டம் கோட்டையூரில் குடிகொண்டிருக்கும் இந்த சித்தரின் பூர்வீகம் கொங்கு நாடு. 5 வயதில் வீட்டை விட்டு வெளியே வந்த இவர் இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து பல மகான்களை சந்தித்து அவர்களின் ஆசியை பெற்றார். மும்பை கணேஷ்பூரியை சேர்ந்த ஸ்ரீ நித்யானந்த சுவாமியின் சீடர் இவர். விராலிமலை முருகனின் அருளை பெற்ற இச்சித்தரை அனைவரும் எச்சில் பொறுக்கி ஆறுமுக சுவாமிகள் என்று அன்போடு அழைக்கின்றார்கள். இவர் யாராவது சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையிலிருந்து ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டு விடுவாராம். அப்படி சாப்பிட்டால் அந்த நபருக்கு அடித்துவிடும் யோகம். அவர் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் சேர்ந்து மிக உன்னத நிலைக்கு வந்து விடுவார்களாம். இதனை முன்னிட்டு இவருக்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எச்சிக்கலையும் பொறுக்கும் சுவாமிகள், அதாவது எந்தவித சிக்கலையும் பொறுத்து அதை தீர்த்து வைக்கும் சித்தர் என்பதால் அவருக்கு எச்சிக்கலை பொறுக்கி ஆறுமுக சித்தர் என்ற பெயர் மருவியதாக கூறுவர். ஒரு முறை இவர் திருநெல்வேலியில் இருந்தபோது கோவணத்துடன் சாலையில் திரிந்து கொண்டிருந்த இவரை போலீஸ்காரர் விரட்டி கொண்டே வரவே இவர் ஓடி போய் ஒரு குப்பை தொட்டிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார். 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் வெளியே வரவே இல்லையாம். இவரை பிடிப்பதற்காக துரத்தி கொண்டிருந்த அந்த போலீஸ்காரரோ குப்பை தொட்டியை நெருங்கியதும் அங்கிருந்து ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாமல், நகர முடியாமல் அப்படியே சிலை போல நின்றிருக்கிறார். மற்றொரு போலீஸ்காரர் அங்கு வந்த பின்புதான் சித்தர் பெருமான் குப்பை தொட்டிக்குள்ளேயே இல்லை என்கிற விஷயம் தெரிய வந்திருக்கிறது. அதன் பின் எங்கிருந்தோ மறுபடியும் அந்த இடத்திற்கு வந்த ஆறுமுக சித்தர் அந்த போலீஸ்காரரை தொட்ட பின்புதான் அவரால் அந்த இடத்தை விட்டு அசைய முடிந்திருக்கிறது. அப்போதுதான் அவருக்கு புரிந்திருக்கிறது அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பது. தம் செயலுக்கு வருந்தி ஆறுமுக சித்தரிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கிறார் அந்த போலீஸ்காரர். மூதேவி உபாசகரான ஆறுமுக சித்தர் விராலிமலை முருகனின் அருள் பெற்றவர். வாராகியை வழிபடுபவர். தாம் முக்தி அடையும் நாளை முன்கூட்டியே அறிவித்தவர். ஒரு முறை காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் மயிலாடுதுறைக்கு வந்தபோது அவரை பார்க்க வந்த கூட்டத்திற்குள் ஆறுமுக சித்தரும் கோவண கோலத்துடன் இருந்தார். இது கண்டு முகம் சுளித்த மகா பெரியவரிடம் வந்திருந்த சிலர் அவரை அங்கிருந்து விலக்கி அப்புறப்படுத்த எண்ணிய போது அவர்களிடம் கோபித்து கொண்ட மகா பெரியவர், அவரை ஏன் வெளியே போக சொல்கிறீர்கள்? அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டு அவர்களுக்காக சித்தரிடம் தன் வருத்தத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து இச்சித்தரின் மகிமையை நாம் புரிந்து கொள்ளலாம். இவர் ஒரு முருக பக்தர் என்பதால்தான் முருகனுக்கு உரிய நாளான வைகாசி விசாகத்தன்று முக்தி அடைந்தார் என்று கூறுகிறார்கள். இவர் முக்தி அடைந்த தினம் 1982ஆம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக பெருநாளன்று. இவருடைய சமாதி காரைக்குடிக்கு வடக்கில் புதுக்கோட்டை சாலையில் உள்ள கோட்டையூர் சிவன் கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டவுன் எக்ஸ்டென்ஷன் பகுதியில் உள்ளது. சித்தருக்குள் மகா சித்த புருஷராக விளங்கிய ஆறுமுக சித்தர் பிறர் துன்பங்களை தான் ஏற்று அவர்கள் குறைகளை போக்கி வந்தார். விராலிமலை குகையிலிருந்து பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்தார். அயல் நாடுகளிலிருந்து வந்த அன்பர்களின் தீராத நோய் நொடிகளை எல்லாம் தீர்த்து வைத்தார். இப்பொழுதும் இவருடைய சமாதிக்கு சென்று வழிபட்டு மனமுருக வேண்டினால்
இவரது அனுகிரகத்தை எளிதில் பெறலாம். இப்போதும் சமாதிக்குள் சமாதி நிலையில் இருந்தவாறு தம்மை நாடி வரும் பக்தர்கள் குறை தீர்த்து வருகின்றார் ஆறுமுக சித்தர். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.